அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எவ்வளவு மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்தது ராமையா பிள்ளை மற்றும் சின்னம்மையின் குடும்ப வாழ்க்கை. திஷ்டி பட்டார் போல தொடர்ந்து வந்த நாட்கள் எல்லாம் துக்கத்தில் சென்று முடித்தன. மருதூரே இத்தனை காலங்களில் அத்தனை பெரிய சோகத்தை காணாது போல துக்கித்து கிடந்தது. அந்த பிரதான வீதி முழுமையான சோகத்தின் ஆழ்ந்து போயிருந்தது. தெருவில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக படுத்து கிடந்த நாய்கள் கண்ணீர் வழிய அவ்வப்போது ஊளையிட்டுக் கொண்டிருந்தன. காணப்பட்ட ஒவ்வொருவர் முகத்திலும் சகிக்க முடியாத துக்கம் கூடிக்கொண்டிருந்தது. ராமையா பிள்ளை வீட்டின் முகப்பை ஒட்டி எதிர் வீட்டை தொட்டுக்கொண்டு தென்னங்கீற்றால் தட்டை பந்தல் அப்போதுதான் போடப்பட்டிருந்தது. வாசற்படி இறக்கத்தில் 2 பக்கங்களிலும் நடப்பட்டிருந்த கரிகளோடு சேர்த்து குலையோடு 2 வாழை மரங்களும் அவற்றோடு இணைத்து தென்னங்குலைகளும் கட்டப்பட்டிருந்தன. சுண்ணாம்பு சகிதமாக வெற்றிலை பாக்குத்தட்டு வலது திண்ணையில் வைக்கப்பட்டிருந்தது. 2 திண்ணைகளிலும் சிலர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அதுவும் தவிர பந்தலின் கீழ் தெருவின் 2 ஓரங்களிலும் போடப்பட்டிருந்த மரப்பலைகளிலும் சிலர் அமர்ந்திருந்தார்கள். வாசற்படிக்கு நேரே தெருவின் நடுவில் புளியங்கட்டை சாண விராட்டியோடு எரிந்து கனன்று கொண்டிருந்தது. அப்போதுதான் வந்து சேர்ந்தது வெட்டியான் கும்பல். அவர்களின் தாமதத்திற்கு தட்டி கேட்ட ஒருவரின் அதட்டலையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் கனண்டு கொண்டிருந்த நெருப்பில் தங்கள் பறை தப்பட்டைகளை சூடேற்றி கொண்டு சாவு கொட்டு கொட்டி பறையடிக்கத் தொடங்கினார்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு கை ஓய்ந்தவர்களாக பறை தப்பட்டைகளை அடிப்பதை நிறுத்தி அவற்றை ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் ஒவ்வொருவராக வந்து திண்ணையில் வைக்கப்பட்டிருந்த வெற்றிலை பாக்கை கையேந்தி பெற்றுக்கொண்டு போய் 2 வீடு தள்ளியிருந்த வேலியோரத்து வாதநாராயண மர நிழலில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து கொண்டார்கள். சாவகாசமாக வெற்றிலை பாக்கை போட்டு கொண்டார்கள். தங்களுக்குள் ஊர்க்கதையை பேசத் தொடங்கிவிட்டார்கள். அது கண்டு ஊர் பெரியவர் ஒருவர் அவர்களை அதட்டவே அவசரமாக எழுந்து வந்து பறை தப்பட்டைகளை மீண்டும் நெருப்பில் சூடேற்றி பறை அடிக்கத் தொடங்கினார்கள். கொஞ்ச நேரம்தான் அப்படி. மீண்டும் அவர்கள் பறை தப்பட்டைகளை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அதே மர நிழலில் போய் முன்போல் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து கொண்டார்கள். அவர்களில் ஒருவன் பந்தலின் அருகே வெட்டி போடப்பட்டிருந்த தென்னங்கீற்று, குருத்தோலை, பாலை ஆகியவற்றை பார்த்துவிட்டு எழுந்து வந்து இடுப்பில் செருகியிருந்த கொடுவாள் கத்தியை எடுத்து கீற்றை 2ஆக வகித்து பாய் பின்னத் தொடங்கினார். அது சாவு படுக்கைக்கான பாய். அப்போது அவன் அருகே யாரோ ஒருவர் 2 மூங்கல் கரிகளோடு வந்து விட்டார்கள். அதை பார்த்த அவனது கூட்டாளிகள் வாதநாராயண மரத்திலிருந்து 2 கிளைகளை வெட்டி போட்டு கரிகளை கழிக்கத் தொடங்கினார்கள். இனி சடுதியில் பாடை கட்டும் வேலையும் முடிந்துவிடும். வீட்டிற்கு வெளியே சாவு சோகம் இப்படி கப்பிக்கொண்டிருந்ததென்றால் உள்ளே இதைவிட மோசமான அவல நிலை அத்துமீறி போயிருந்தது. கூடத்து சுவற்றின் மையப்பகுதியில் ராமையா பிள்ளையின் சடலம் கைகட்டை விரல்கள் கிழித்த சிறிய வேட்டி துணியால் சேர்த்து கட்டப்பட்டு சப்பளமிட்டு சாத்தி உட்கார வைக்கப்பட்டிருந்தது. தலைக்கட்டு சுவற்று ஆணியோடு பிணைக்கப்பட்டிருந்தது. திருநீர் இடப்பட்ட நெற்றியில் சந்தன குங்கும பொட்டின் மேல் வெள்ளிக்காசு ஒட்டப்பட்டிருந்தது. கழுத்தில் பூமாலை போடப்பட்டிருந்தது. சடலத்தின் பக்கத்தில் ஊதுவத்தி எரிந்து கொண்டிருந்தது. சடலத்தின் தலைக்கு மேல் இருந்த மாடத்தில் காமாட்சி விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. கூடத்திலும் தாழ்வாரங்களிலும் உள்வாசலிலும் உட்கார்ந்திருந்த ஊர் பெண்களும் உறவு பெண்களும் விட்டு விட்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஓரமாக உட்கார்ந்து சிலர் சிவபுராணம் படைத்துக் கொண்டிருந்தார்கள். பண்டாரம் இடையிடையே சங்கு ஊதி சேகண்டி அடித்து சாவின் சோகத்தை அறிவுறுத்திக் கொண்டிருந்தார். தந்தையின் சாவுக்கு அழுது கண்கள் சிவந்து கன்னங்கள் வீங்கி போய் மேலும் அழுவதற்கு தெம்பற்று அப்படியே பெருந்துக்கத்தோடு
குழந்தைகள் சடலத்தின் பக்கத்திலேயே சுருண்டு உட்கார்ந்தார்கள். குழந்தைகளை பார்த்து கலங்குவதும் இறந்த கணவனின் முகத்தை பார்த்து அழுவதுமாக தூணில் சாய்ந்து தன் நிலையற்று வாடி வதங்கி உட்கார்ந்திருந்தாள் சின்னம்மை. தாழ்வாரத்தில் போடப்பட்டிருந்த தொட்டிலில் கிடந்த பிறந்த 6 மாதங்களே ஆகிய அந்த தெய்வீக குழந்தை, அதாவது ராமலிங்கம், கொட்ட கொட்ட விழித்துக் கொண்டிருந்தான். அது பாலுக்கு அழவும் இல்லை, பசிக்கு அரற்றவும் இல்லை. அப்போதுதான் புதிதாக உள்ளே நுழைந்த மூதாட்டி ஒருத்தி ராமையா பிள்ளையின் சடலத்தை பார்த்து உரத்த குரலில் அழத் தொடங்கி, ஐயா ஐயா, இப்படி பெற்ற பிள்ளைகளையும் கட்டிய மனையாளையும் பாதியிலேயே பரிதவிக்க விட்டு போய்விட்டீரே, இப்படி நீர் போக இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று அரட்டத் தொடங்கினார். கண்ணீரின் கம்பளையுமாக தெம்பிழந்து செயலற்று உட்கார்ந்திருந்த சின்னம்மை மூதாட்டியின் கதறல் கேட்டு மீண்டும் கத்தத் தொடங்கினார். அதீத துக்கத்திற்கு ஆளானார். அதனால் எழுந்த அளவுக்கு மீறிய வேதனை துடிப்பில் அவள் கதறத் தொடங்கினாள். அழுது புலம்பினாள். விதி செய்த சதிக்கு வினையாகி போனோமே, இனி எப்படி உயிர் வாழ்வோம்? என் நாதா, என் சுவாமி, என் சுவாமி என்று கதறி மூச்சிட்டு சாய்ந்தார். சின்னம்மையின் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண்கள் அவள் நிலை கண்டு பதறினார்கள். ஒருத்தி அவளை தூக்கி தன் மடியில் கிடத்திக் கொள்ள ஆளாளுக்கு அவள் முகத்தில் நீர் தெளித்து விசிறி வீசி அவளை ஆசுவாசப்படுத்தினார்கள். மெல்ல கண்விழித்த சின்னம்மை மலங்க மலங்க சுற்றிலும் பார்த்துவிட்டு ஆயாசத்தோடு அப்படியே தரையில் சரிந்து படுத்து கொண்டார். குழந்தைகள் தாயின் நிலை கண்டு செய்வதறியாது தேம்பி அழவும் திராணியற்று திகைத்து உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் மூத்தவன் சபாபதி மட்டும் அம்மாவின் துக்கத்துக்கு பொறுக்க மாட்டாமல் சவமான தந்தையின் முகத்தை பார்த்து, அப்பா அப்பா, எங்களை பாரப்பா, அம்மாவை பாரப்பா, கண் விழித்து பாரப்பா, நாங்கள் என்னப்பா செய்தோம், ஒன்றுமே புரியலையப்பா, இனி இந்த மாதிரி எப்படியப்பா கூப்பிட போகிறோம், ஐயோ சாமி கடவுளே, எங்கள் அப்பாவை கொண்டுட்டு போயிட்டே, தெய்வமே தெய்வமே என்று கதறி எழுந்து முட்டிக்கொண்டு அம்மாவின் பக்கத்தில் தேம்பலுடன் சோர்ந்து படுத்து கொண்டார். யாருக்காகவும் எதுவும் நிற்பதில்லை. அவரவர் வேலை நிமித்தம் ஒவ்வொருவரையும் அவசரப்படுத்தியது. அப்போது அங்கு வந்த நாட்டாண்மைக்காரர் இப்படி ஆளாளுக்கு வேதனைப்பட்டு பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் எப்படி? சடலத்தை வீட்டிலேயே வைத்துக் கொண்டிருக்க முடியுமா? சீக்கிரம் எடுத்தாக வேண்டும். ஊர் பிரிவுகளெல்லாம் வந்து விட்டார்கள். கோவிலின் தீர்த்தமும் வந்தாயிற்று. முழங்காலிட்டு உட்கார்ந்திருக்காமல் எழுந்து காரியத்தை பாருங்கள் என்று உட்கார்ந்திருந்தவர்களை எல்லாம் பார்த்து ஒரு அதட்டல் போட்டார். அவ்வளவுதான். அடுத்த வினாடி எல்லாம் மலமளவென்று நடக்கத் தொடங்கின. அன்றைய இரவு பொழுது வருவதற்குள் ஊராரின் ஒத்தாசையில் நல்லபடியாக ராமையா பிள்ளையின் ஈமை கிரியைகள் எல்லாம் முடிந்தது. அந்த ஊரும் அவரது வீடும் அமைதிப்பட்டன. தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.